வணக்கம் நேர்களே, லிட்டில் சிங்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பொருட்காட்சிங்க. அதாவது எங்கள் ஊரில் திருவிழா நடக்குதுங்க. இது வருஷத்தில் ஒரு முறை, அதாவது பங்குனி மாதம் 10 நாளைக்கு திருவிழா ரொம்ப கோலாகலமாக சிறப்பாக கொண்டாடப்படுவாங்க. அதில் ஒரு மாதம் இந்த பொருட்காட்சியானது இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. நல்ல என்டர்டெயின்மெண்ட், அதாவது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கூட்டிகிட்டு போனால் அவ்வளோ அழகாக நல்லாயிருக்கும். அங்கே தான் நாங்கள் இப்போ ஃபேமிலியாக இங்கே வந்திருக்கோங்க. என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது தாங்க உங்களுக்கு காமிக்க போகிறேன் இன்றைக்கி. இந்த வட்டம் நிறையா சிறப்பாக ரொம்ப அழகழகாக பொருட்கள், ராட்டினங்கள், கடைகள் நிறையா வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க எல்லாமே. அதே மாதிரி சாப்பிட்ற ஐட்டங்களும் ரொம்ப வெரைட்டிஸாக புதுசாக வெரைட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதை ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் எடுத்து காமிக்க போகிறேங்க. அதுதாங்க இந்த வட்டம் புதுசாக டிஜேன்னு சொல்லிட்டு பசங்களுக்காக டான்ஸ் ஆடுறதுக்கு, என்ஜாய்மெண்ட்டாக டான்ஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்கங்க. இதை வாங்க பார்க்கலாம். பாருங்க, எவ்வளோ அழகாக கலர் கலராக லைட்லாம் போட்டு இந்த முறை இதுதாங்க புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. பசங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இது இருக்குன்னு சொன்னாங்க. வாங்க அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சைடு அறிவியல் கண்காட்சி இருக்குங்க. அடுத்ததாக கடைகள்லாம் நிறைய இருக்குங்க. அப்புறம் குதிரை இருக்குங்க. பொருட்காட்சினாலே ராட்டினம் தானங்க ஏறணும், அது தானங்க என்ஜாய்மெண்ட்டு. அதான் என்னோடய பிள்ளைங்களாம் ராட்டினம் ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதான் குழந்தைங்க எந்த ராட்டினத்தில் ஏறுவாங்களோ அதை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோ இந்த பலூனில் தான் ஏற போகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாங்கன்றத. என்னைக்கு இருந்து ஆரம்பிச்சிங்க? 26ஆம் தேதியில இருந்தா? தம்பி மாதிரியே பேசுறீங்களே, கம்மியா சவுண்டா பேசாம. டயர்டா இருக்கு. எவ்வளோ நேரம்? இது நைட் 11:30 வரைக்கும் நடக்கும். 11:30 மணி வரைக்கும் நடக்குமா? இங்கே வேலை பார்க்குறீங்களா? இந்த எக்ஸிபிஷனில் மட்டும் வேலை பார்க்குறீங்களா இல்லை ஸ்கூலில்? இது தெரிஞ்சவங்களால வருவாங்க, இங்கே மட்டும் வருவாங்க. எஸ்பிக்கில் போடுறதா மட்டும். சரி 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 சரி, உங்கள் வேலையை பாருங்கள் வேலையை. அடுத்ததாக நாங்களும் ஒரு ராட்டினத்தில் ஏறினோங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது குழந்தைங்களுக்காக
போட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்லா இருந்ததா சொன்னாங்க என்னோட குழந்தைங்கள்லாம். என்ன நேயர்களே, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்த்தீங்களா? ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோங்க. கடைசியாக சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு. எவ்வளோ வெரைட்டிஸ்ன்னு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது எல்லாமே. எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொன்னாலே அப்பளம் தாங்க ஃபேமஸ். அதான் அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டோம். நீ அடுத்ததாக வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.